உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும், ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் சில தேக்க நிலையும் அடைகிறார்கள். சில பிரச்சனைகளும் சில வருஷங்களை சந்திக்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்களால் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் நான் எதாவது சாதிச்சிருவேனா, ஏதாவது எனக்கு நல்லது நடந்துருமா. முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா, வாழ்க்கையில் எந்த நிலைக்கு நம்ம போக முடியும், என்னெல்லாம் செய்யலாம், என்ன யோகங்கள் நம்ம இந்த வருஷம் இருக்குது, என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் ஒரு மாதிரியும், அடுத்த ஒரு 7 மாதம் வேறு மாதிரி பலன்கள் அமைய போகுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார். இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறனால வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனைகள் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்குது. நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நிறைய ஏமாற்றம், பண வரவுகள் இல்லை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, போட்ட காசு வரல, நிறைய நஷ்டமாயிருக்கு. அதேமாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான பொருளாதார நெருக்கடி, லோன் கட்ட முடியல, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, கடன் வாங்கினேன் அதை திருப்பி கட்ட முடியல, அதில் சில அவமானங்கள், சில பிரச்சனைகள், நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாமே இருந்துருச்சு. இந்த நிலை அடுத்த ஒரு 5 மாதத்துக்கு கொஞ்சம் இருக்கும். அதை கவனமாக பார்த்துக்கணும். முக்கியமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அடுத்த ஒரு 5 மாதங்கள், அதாவது ஜனவரிலேருந்து மே மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த நிலை மாறி நல்லாவே இருப்பீங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க, சீரும் சிறப்பாக இருப்பீங்க. அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த ஒரு 5 மாதத்துக்கு கடன் வாங்கி பண்ணாதீங்க. அதே பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பெருசாக சம்பாரித்து கொஞ்சம் கடனை கட்டணும் சார், ஏற்கனவே ஒரு 5 வருஷமாக நான் கடன் ஆகிடுச்சு, லாபம் இல்லை, இப்போ தான் கொஞ்சம் பணம் வருது, அதை எடுத்து நான் போட்டு கொஞ்சம் பிஸ்னஸை சம்பாரிச்சுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். 5 மாதம் பிரச்சனை இருக்குது, தேவையில்லாத ஆசைப்படாதீங்க, சில பிரச்சனைகள் வரும். ஜூன் மாதத்துக்கு மேலே நல்லா சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசியை குரு பார்ப்பார். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும், வாய்ப்புகளை கொடுக்கும். தொழிலில் மென்மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் வரும். புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். நல்லா சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் வேலை செய்யக்கூடிய விருச்சக ராசி என்பர்கள், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வேலையில் ஒரு மந்த சூழ்நிலைகள் இருக்கும். வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்படும். வேலை மாறணும் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த சரியான வாய்ப்புகள் இல்லை சார். சில இடத்துல இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, கடைசியில் கிளிக் ஆக மாட்டேங்குது. சில இடத்துல நான் இன்டர்வியூக்கு போக முடியாமல் இருக்கேன். சில இடத்துல சம்பளம் கம்மியாக தரேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிலைகள் ஒரு 5 மாதத்துக்கு தொடரும். அந்த நிலை எப்போ மாறும் அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மாறும். நல்ல இடத்துல வாய்ப்புகள் வரும். நல்ல ஒரு பதவிகள், பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜூன் மாதத்துலேருந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா, வேலை இல்லாதவர்கள் வேலை தேடுறது நல்லது, அது எந்த டவுட்டும் கிடையாது, நல்லபடியாக இருக்கும். புதுசாக முயற்சி பண்ணுறவங்க, நல்லா உயர் பதவி வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்தையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுப்பார். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகும். பையனுக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கும். அதே போல் என்னுடைய பையனால் பிரச்சனை, என் பொண்ணால் எனக்கு ஒரு கெட்ட பேர் நடந்துச்சு, அந்த நிலைகள் மாறும். அதே போல் என் பையன் வேலைக்கு போனானா எனக்கு ஒரு தோல் கொடுத்தா மாதிரி இருக்கும், என் பொண்ணு வேலை கிடைச்சினா எனக்கு ஒரு தோல் கொடுத்தா மாதிரி இருக்கும்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கும், நல்லா சிறப்பாக இருக்கும். அதே போல் விருச்சக ராசி என்பவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். நிறைய அபாஷன் நடந்திருக்கும். நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து சில நேரத்தில் எல்லாம் ஓகே ஆகி 3 மாதம் கழித்து 5 மாதம் கழித்து சில பேருக்கு அபாஷன்லாம் நடந்திருக்கு. அந்த நிலைகள் மாறி நல்ல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு மேலே உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்குவதற்கான வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு மேலே தான் இருக்குது. இந்த 5 மாதத்தில் போய் பிரிஞ்சிருக்கீங்களா, சேர்ந்து வாழலாம், செய்யலாம், 4 பேரை வச்சு பேசுறது செய்யறது
மேலும் பிரச்சனையை அதிகப்படுத்தும். தேவையில்லாமல் ஒரு வார்த்தை விட்டுருவீங்க. தேவையில்லாமல் நீங்கள் கூட்டிகிட்டு போன ஆட்கள் ஏதாவது தேவையில்லாமல் பேசி உங்களை மாட்ட வச்சுருவாங்க. கடைசியில் மொத்தமாக பிரிச்சுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்க, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக, உங்கள் குழந்தைக்காக சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் உங்களுடைய மனசுலையும் நடக்கும். உங்களுடைய மனைவியோட மனசுலையும் கணவருடைய மனசுலையும் மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு மேன்மையை தரும். அதே போல் 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு மேலே தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி நடக்கவே நடக்காது. அதுக்கு அந்த டைமில் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய பேருக்கு காதலில் ஒரு தோல்விகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களை சில பேர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய சுபாவம் யாருக்கும் தெரியாமையே வச்சுருப்பீங்க. ஒன்றும் ரொம்ப ரஃப்பாக இருப்பீங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. ரெண்டுமே பிரச்சனை. இவர் யார் எப்படி நம்பலாமா வேணாமான்ற நிலை ஆணுக்கும் இருக்கும், பெண்ணும் இருக்கும். அதனால் சில நேரங்களில் பிரச்சனை வரும். அந்த நிலை ஜூனுக்கு அப்புறம் மாறும். காதலில் வெற்றி கிடைக்கும். அதுமாரி காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே திருமண யோகம் உறுதியாக உண்டு. குரு பார்வை இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இந்த 5 மாதத்தில் நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதை பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் சூப்பராக ஆகிடுவீங்க. எந்த டவுட்டும் வேண்டாம். நிறைய பேர் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அந்த தோல்வி தான் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. நிறைய வெளிநாட்டில் நல்ல வேலையில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விருச்சிக ராசி என்பது வெளிநாட்டில் இருந்துமே சில பேருக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கு. வேலை போயிருக்கோம், இல்லை நீங்கள் வேலையை விட்டுருப்பீங்க, இல்லை வேலை இல்லாமல் கம்பெனி மூடியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க. சில பேருக்கு வீசா முடியக்கூடிய நிலையில் இருப்பீங்க விருச்சிக ராசி என்பது. அவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கேயே பர்மனெண்ட்டாக ஒரு வீசா கிடச்சி நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சி நல்லா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வெளிநாட்டிலே ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சில பேருக்கு இருக்கும். அவங்க எல்லாருமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல அந்த எண்ணம் நிறைவேறும். நல்ல ஒரு வீடு வாங்குவீங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதுமாதிரி படித்து முடித்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல வேலை கிடைக்கும். நல்லா சிறப்பாக இருப்பீங்க. அதேமாதிரி உடல்நல பாதிப்புகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பதற்கு நல்ல முன்னேற்றம் ஜூன் மாதத்துக்கு மேலே உறுதியாக இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் உங்களை உடம்பை ரொம்ப கேர் எடுத்துக்கங்க. அதுவும் முக்கியமாக வயசானவங்களாக இருக்கீங்க, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, பாத்ரூமில் நடக்கும்போது செய்யும்போது, வெளியூருக்கு போகும்போது செய்யும்போது அந்த பயணத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பயணம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய 2026ஆம் ஆண்டில் ஜூனுக்கு அப்புறம் மென்மேலும் வெற்றி பெறுவதற்கு, வளர்ச்சி பெறுவதற்கு, பொருளாதாரத்தில் உயர்ந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் 2026ஆம் ஆண்டில் உறுதியாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்குது, நல்ல யோக பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் பாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்தி. அதில் முதன்மை பெறக்கூடிய தசாபுத்தி பார்த்திங்கன்னா ராகு திசை நிறைய பேரை பாதிக்கும். அப்போ அதில் சில சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். கேது திசை, முக்கியமாக சனி திசை, சுபகிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் சுக்கிர திசை, புதன் திசை முதன்மையாக கடனை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்குது சில பேருக்கு. அதனால் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். ஜாதகம் நோட்டில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDFயில் கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழி பிரசனம் எப்படி பார்க்குறது, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னா ஜாமக்கோல் பிரசனம் எப்படி பார்க்குறது, தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தேவ பிரசனம் எப்படி பார்க்குறதுன்னு பல விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.